பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க. வணக்கம். உள்ள போங்க. பாட்டி 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 ஐயோ பாட்டி 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 இப்படி அநியாயமான விட்டு போயிட்டே பாட்டி. இல்ல தாத்தா. தாத்தா 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 தாத்தா. என்ன பக்கத்துல பாட்டு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம். இருக்கட்டும், எல்லா வீட்டு பக்கத்துல ரேடியோ போட்டுக்கிட்டு போய் கேட்கலாம். யாரு கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேன். அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. நாம கேக்குறவன எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? மம்முட்டி டிபன் சாப்பிட்டியா? தம்பி மம்முடி டிபன் கூடப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இலை விழுந்திருக்கு. இப்படி ரேடியோ போட்டுக்கிட்டா எப்படின்னு கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா மத்தவங்க சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிடாமல சாப்பிட சொல்லி. பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். ஏய் மத்தியானம் சாப்பாடு இலை வந்துச்சா? இலை சீக்கிரம் அனுப்பப்பா. ஏய் பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கா, கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற. பேப்பர யார பார்த்தா பேப்பர்ன்ற ஒன்னதான்டா. ஏய் அந்த வீட்டுல சாவல்ல, எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். செத்தவன 16 வயசு குமரனா இருக்கட்டும்டா. செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எனது வாழ்க்கை மீது ஆணையாக தெரிஞ்சுக்கணும். ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 ஐயோ. தாத்தா 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 என்கிட்ட சொல்ல வந்தத பாதியிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாண பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்களா தாத்தா? அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்ப பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறே தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறே தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. உயிரோட இருந்தா இத பாத்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா? தாத்தா தாத்தா தாத்தா. டாக்டர் டாக்டர், என் பசுமாடு காமதேனு 4 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். கடைசியா என்ன சாப்பிட்டது? கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான். வயித்து வலி இருக்கா? படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேட்கலையா? மாட்டுக்கு மாட்டுக்கு தானே சார் நான் சொன்னது. மாடு என்ன செய்யும்? ஐயே என்ன சார் இது 1ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? புல்லு புண்ணாக்கு பறிச்சு கொட்ட ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ அந்த ஓகேவா? என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு, கொடுங்க. என்ன சார் இது? மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? ஏன்னா அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி அது இருக்கட்டும், நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வேண்டிய பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? என்ன நம்ம மாடை விட அதிகமா ஆட்டாரு? சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாயிருந்தாருல. வாங்க போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும். இல்ல வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சரட்டு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு. புல்லு வைக்கலு புண்ணாக்கு போஸ்டரு உன் துணிமணி அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா
என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன் நானு. என் கண்ணில்ல மம்முட்டினா மம்முட்டிதான். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு கொண்டு காசை கொடுக்குறேன். போ பெண்ணே. ஏன்பா ஏன் நீ பிடிக்கிட்டு போற? இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா. நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல. கரண்ட்ல அடிபட்டு கருவாடா கறி இருப்பீங்க. அடி ஒண்ணு போடாம பண்ணலையா? எலும்பு உடைஞ்சு போச்சு. எதுக்கு அடிச்சா? என்ன சார் நான் என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விறகு கட்டை கொண்டு அடிச்சு காப்பாத்ததா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன். கரண்ட் பிடிக்கல, கை மாட்டி கால் வேற உதறிச்ச. சாணிய உடனியா? சாணியா? சரி பரவாயில்ல சார். இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் பூரா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்ன? ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி, முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேர் மம்பட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டேய் முத்து. சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க. நீ உத்தமே நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவான். வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. ஓ உள்ள போச்சு. 80 வச்சு பணம் பாட்டிக்கு 100. என்ன படி 100? 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. வைராஜாவை 1 வச்சா 2, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 40 வச்சா 80. வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4. வைராஜாவை உள்ள வச்சா உங்களுக்கு வெளிய வச்சா கம்பெனிக்கு 1 வச்சா 2, 2 வச்சா 4. 5 ரூபா இருக்கு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. வை. நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன? இந்த 5 ரூபால 4 இடியாப்பம் ஒரு டீ சாப்பிடுவேன். அடிச்சா 8 டீ அப்ப 2 டீ சாப்பிடலாமே. வைராஜாவை முருகா முருகா நீ ஏன் கும்பிடு? வணக்காதாப்பா. வை. வைராஜாவை எங்க வைக்கிறது? எங்க வேணா வை. வைராஜாவை 5 வச்சா 10. வைராஜாவை பாட்டிக்கு பணம் போச்சு பணம் கம்பெனிக்கு. வைராஜாவை 10 வச்சா 20. வைராஜா பசிக்கிட்டு காசு திருப்பி கொடு. இந்த பணம் கம்பெனிக்கு போயிடுச்சா? வேற பணம் இருந்தாடே. 1 வச்சா 2, 2 வச்சா. இல்ல இதை விட்டா எனக்கு காசு இல்ல கூட. இந்த பணம் கொடுக்க முடியாதுயா. போயா. 1 வச்சா 2, 2 வச்சா கிளம்பிக்கணும். அவ்வளவு பசி இருந்தா தப்ப குளத்துல கொஞ்சம் தள்ளி குடிச்சு அப்படியே போயிட்டே ஏரியா. அது ஒரு கடை தெரியுது. அந்த கடையில போய் வயிறு ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கடைக்கலையில சொல்லு. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. அந்த கடையில இருக்கிற பூரா இடியப்பத்தை சாப்பிட்டு. ஒரு 12 இடியப்பம் 24 சாப்பிட்டுக்க. உன் பேரு நாடா குத்து நாராயணன். நான் சொல்லிட்டா தைரியமா சொல்லலாம். போயிட்டாரு. ஒரு டீ சாப்பிடு. ஒரு டீ என்ன 5 டீ சாப்பிடலாம். தைரியமா போ. இன்னைக்கு வைராஜாவே என்ன அது ஊருக்கு மாதிரி இருக்கு. நேற்று செஞ்சலாம் இன்னைக்கு வைங்க. இல்ல சார் காலையில தான் போட்டது கொஞ்சம் ஆறி போச்சாதான். ஆறி போச்சா? எனக்கு தெரியாது. ஒரு நூல் இருந்தா அப்படியே தட்டலாம் அப்படி இருக்குது. சும்மா கொடுக்குறீங்க. காசு வாங்கல போய் டீ கொண்டாயா. போயா போய் சொன்னாக்கல போய் டீயை கொண்டாயா. என்னாச்சு சார்? இது என்ன இடியாப்பம்? அது நேற்று இடியாப்பம் இன்னைக்கு வைக்கிறீங்க? நேத்துக்கு போட்டது சார், இன்னைக்கு காலையில போட்டது. கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சாது கீறி போச்சாது. காசு வாங்கலாம் ஓசியா கொடுக்குறீங்க. எல்லாம் நூல் கண்டு சிக்கு இந்த மாதிரி. இன்னைக்கு போட்டது தானே, சாப்பிடுங்க. கையை தண்ணி மாதிரியா? கழனி தண்ணியா? டீயடாது சாக்கடை தண்ணி மாதிரியா இருக்குது. என் கடை பேரை கெடுத்துட்டே வந்திருக்கிறீங்க. நீயே குடி. என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க? சரி உள்ள போய் மரியாதையா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போனா. காசா? இந்த நாடா குத்து நேரம் இல்ல அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நேரம்? என்ன ஐயோ அவன் அப்ப வீட்டு கிடையாது. ஏன் அப்ப வீட்டு கிடையாது? மரியாதையா காசு கொடுத்துட்டு போனா. என்கிட்ட யாரு காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம சாப்பிட்டு அதிகாரம் பண்ண வாடா. உன்ன
எப்படிமா இருக்கா நம்ம பையன்? பரவாயில்லையே, மாவாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன் அழுவுற? அப்போ ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதா அழுவுற, உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும். இப்ப உப்பு எப்படி? பத்தல 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 பத்தல, இன்னும் ஒப்பாரி போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே. இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இதை அடிச்சா தான் தைரியம் வரும். குடிமகனே, வணக்கம் ஐயா. ஐயா, மது இன்ப விடத்திலே நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்று விடாதீர்கள் ஐயா. ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்க ஐயா. ஆமா, நான் சாவித்திரி, இவர் ஜெமினி கணேச. கொஞ்சம் ஜனக்கு வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு. போடா. இதில் ஏதாவது கொடுங்க ஐயா. தர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்க ஐயா. கீழே இடக்கு பொறுக்கிக்க. நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பார்வதி. யார் அது? என் பொண்டாட்டி. என்னாச்சு? இன்னொருத்தரோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? இன்னைக்கு எவன் மூஞ்சல் முடிச்சேன்னு தெரியல. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னா அழகு, அப்படி அழகு. எல்லாம் அவங்க அம்மா ஜாட. இந்தாங்க. ஆமா, அவங்க பேர் என்ன? அனிதா, வெனிதா, சுனிதா. ஆஹா, அருமையான பேரு. ஆமா, 3 பொண்ணு இல்ல, எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு. 3வது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம், அவங்க கல்யாணத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையா. நானும் என் 3 பொண்ணுகள் மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். அவங்களை கட்டி கொடுக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாராவது ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டிலேயே தங்கி இருந்து எங்களோடய சாப்பிட்டு எங்களோடய தூங்கி எங்கள ஒருத்தராவே இருக்கலாம். இந்த காலத்துல நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கா? நான் இருக்கனே. என் 3 பொண்ணுகளும் கள்ளங்கப்படம் எல்லாம் சகஜம் போலவாங்க. அதை பெருசா எடுத்துக்க கூடாது. எனக்கு அப்படி பழகினாதான் பிடிக்கும். நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாமே என் தலை எழுத்து ஐயா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதோட 3 in 1. 3 in 1. அதுதான் உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன், நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா, நாளைக்கு வீட்டுல பாருங்க நடபுறம் நடக்கும். இந்தாங்க, இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. சர்ரா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு என்னாச்சு? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுத்த மாத்திரைய மாட்டு குடுக்க போய் அது வாயை திறந்து பைப்பை திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மட்டியா ஊதுறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிடுச்சுங்க. மாத்திரை மம்மட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க. அப்படியே வாங்க, அதோ அந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ மாம்ஸ். மாம்சா யாரு? வாங்க மாம்ல. ஏப்பா, அந்த ஜாமான் இறக்கி. என்ன வெயிலு, என்ன வெயிலு. ஆமா, உனக்கு கூலி எவ்வளவு? 10 ரூபாய். வச்சுக்க. சில்லறை இல்லைங்க. வாங்குறதுல போ போ. ஆமா, நீங்க பாருங்க, பிராண்டி குடிச்சிருக்கீங்களா? இல்லையே. குடிச்சதில்ல? இந்தாங்க. உட்காருங்க மாவுல. ஆமா, உங்க 3 பொண்ணுகிட்டே நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன். உங்களை பார்க்கணும் துடியா துடிக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, மாப்பிள்ள எங்க வேலை பாக்குறீங்க? என் கம்பெனில நான் மேலதிகாரி, எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கீழ அதிகாரி. நினைச்சேன். ஆமா, பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். நகை கடையில 3 பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் பொண்ணு கூப்பிடுறது. குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா 3 பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன். பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். அவசரப்படாதீங்க. இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது. இல்ல இல்ல, பட்டு வேட்டி பட்டி சட்டையோட இருக்கணும்னு சொன்னேன். பொண்ண கூப்பிடுறது. கூப்பிடுறேன். ரொம்ப அலையாளி மாப்பிள்ள. சுனிதா, சுனிதா, அனிதா,
வாங்கம்மா. என்ன மாப்பிள்ள வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க, என் பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க. பாருங்க மாப்பிள்ள. அட பாருங்கண்ணா, பாருங்க மாப்பிள்ள, கீழே பாருங்க.